கடந்த ஞாயிறன்று இலங்கையில் பல இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். ஈஸ்டர் பிரார்த்தனையில் இருந்த கிறிஸ்தவர்களை குறிவைத்து தேவாலயங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது அந்த தாக்குதல். அதை கேள்விப்பட்டு நாம் அனைவரும் மனம் பதைபதைத்துக் கொண்டிருந்த வேளை, நீங்கள் வாக்களிக்கும் போது தாமரை சின்னத்தில் அழுத்துங்கள். நீங்கள் அழுத்தும் போது தீவிரவாதத்தை அகற்றுகிறீர்கள் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விரல்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும் போது தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் என்னுடைய உறுதிமொழிக்கு வலு சேர்க்கிறீர்கள் என்று இலங்கை சம்பவத்தை சுட்டிக்காட்டி குரூரமாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் மோடி. அதற்கு முன்னதாக இந்த குண்டுவெடிப்பின் இரத்த ஈரம் காய்வதற்குள் பாஜக எம்பி சுப்பிரமணிய சாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் இலங்கையில் நடந்த தீவிரவாத நடவடிக்கை காரணமாக இப்போது இந்தியாவில் பாஜக அரசுதான் வர வேண்டும் என்று அவரும் தனது பங்குக்கு பிரச்சாரம் செய்தார். முதியோர், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் உடல் சிதறி இறந்த இந்த கோர மரணத்திலும் கூட அரசியல் ஆதாயம் தேடி இரத்த வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறது பாஜக இந்துத்துவ கும்பல். இந்த பார்ப்பன பாசிச கும்பலின் கைத்தடி ஊடகங்களில் ஒன்றான தினமலரோ குண்டுவெடிப்பு செய்தியை ஓ சேசப்பா என்று நக்கலாக தலைப்பிட்டு தனது காவி வெறியை காட்டிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து விளக்கம் கேட்டு அஸ்கர் அலி என்கிற நபர் தினமலர் செய்தி அலுவலகத்திற்கு போன் செய்ததாக ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. அதில் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு தினமலர் தரப்பில் உளறல்களும் மழுப்பல்களுமே பதிலாக வருகிறது. இன்னைக்கு பேப்பர்ல இந்த இலங்கை சம்பவத்தை போடுறப்போ ஓ சேசப்பான்னு போட்டுருக்கீங்க, பயிற்சி போட்டுக்கிற மாதிரி. சரிங்க. அது என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி பயிற்சி போட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது வந்து அந்த பேச்சு வழக்கு மொழியில அப்படி போட்டுருக்காங்க சார். இலங்கையில் வந்து அந்த சிங்களர்கள் பேசுற பேச்சு வந்து அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்களா, சாமியை வந்து சேசப்பான்னா வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்களா, அதே மாதிரி பேச்சு வழக்கு செய்தி அப்படி போட்டு விட்டுருக்காங்க. இலங்கை தமிழர்கள் ஏசப்பாவோ சேசப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா சார். அந்த நிரூபிக்க தெரியாது, நிரூபிப்பீங்களா? அது நம்ம ரிப்போர்ட் அங்குள்ள ரிப்போர்ட் நமக்கு அங்க இலங்கையில் ரிப்போர்ட் சார். ரிப்போர்ட் அனுப்புறதெல்லாம் போடுறதுக்கு ஒரு எடிட்டர், ஒரு ஆசிரியர், ஒரு ஆபீஸ், அதன் கீழே ஒரு 1000 பேர் வேலைக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நமக்குன்னு சுய புத்தி இருக்குது, சுய அறிவு இருக்குது. ஒரு 10 மிகப்பெரிய பத்திரிகை நடத்துறீங்க, நீங்க எல்லாம் சிந்திச்சு இருக்கணும், செயல்பட்டு இருக்கணும். எடிட்டர் எது சொன்னாலும் போட்டுருவீங்களா? இப்ப எடிட்டர் தினமலருக்கு பதிலாக தினமலம்னு எழுதி விட்டாருன்னா லேபிளை மாற்றி போட்டுருவீங்களா? அப்படியே இந்த செய்தியை தொடர்ந்து இன்று 23/4/2019 அன்று தினமலரில் இந்த செய்திக்கான வருத்தமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளும் சிக்கிவிடாமல் தேச சேவையிலும் மக்கள் பணியிலும் ஈடுபட்டு வருகிற தினமலர் பற்றி நாட்டுக்கே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளது. உண்மையில் பார்ப்பன சேவையிலும் இந்துத்துவ வெறியிலும் ஊறித் தழைத்த தினமலரை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும். அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக நடக்கும் மக்கள் போராட்டங்களை கொச்சைப்படுத்துவது, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையையும் ஒரு அக்ரகாரத்து மாமாவின் மொழியிலேயே நக்கலடிப்பது என தனது நரித்தனத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது தினமலர். ஏற்கனவே கடந்த 2018 தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டது. அதற்கு அப்போதும் பல கண்டன குரல்கள் எழுந்தன. தமிழ்நாடுன்னு நாடு இருக்குங்களா சார்? இல்லைங்க சார். இப்போ அதுதான் கால் வந்து தமிழ்நாட்டுல நியூஸ் பேப்பர் வச்சு தமிழ் போன் பண்ண என்ன பண்ணுவாங்க? நல்லா இங்க இருந்தேன்னா உங்க ஆபீஸ் அடிச்சு ஓடிடுவாங்க. இவ்வாறு தொடர்ந்து தமிழர் விரோதம், சமூக விரோதம் என தனது விஷத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கும் தினமலரை தினமலம் என விழிக்கிறது ஆடியோவில் கேட்ட அந்த குரல். தினமலருக்கு பதிலா அந்த இருக்கு பதிலா இம்மு போட்டோம்னா அப்படியே வெளியிட்டுலாமான்னு கேக்குறேன். ஆனால் ஒரு மன்னிப்பு கடிதத்தை முன்கூட்டியே எழுதி வைத்துக் கொண்டு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த தினமலத்தை திட்டினால் மட்டும் போதுமா என்பதுதான் நமது கேள்வி.